ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது போக நிறைய பேர் இந்த சைஃபை டைம் ட்ராவல் ரிலேட்டடான படம் வந்து போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? அதனாலேயே உங்களுக்காகவே தேடி கண்டுபிடிச்சி தாய்லாண்டில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான டைம் ட்ராவல் படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரியுது தாய்லாண்டில் கூட சூப்பராக நிறைய வித்தியாசமான கதைகள் எல்லாம் சூஸ் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. ஸோ படத்தோடைய பேர் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக்லி ஜெனிசிஸ் எக்ஸ் வேர்ல்ட் கொலைட்ஸ். அதுவும் இது 2024 ரிலீஸ் ஆன படம் தான். ஸோ இந்த படத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் போவாங்க, 200 வருஷத்துக்கு அப்புறமும் போவாங்க, அதுவும் ஒரு ரிங்கை வச்சுக்கிட்டு. ஸோ அதில் ஏற்பட்ட பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக இவங்க ஏகப்பட்ட பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டைனோசர்ஸ், நிறைய மான்ஸ்டர்ஸ், பிளாக் ஹோல் அப்படின்னு எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ படத்தோடைய கதை வந்து ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிடும்ன்றதுனால டேரெக்டாக கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்கல்ல, இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். பேர் வந்து ஸ்டெல்லா. அவளுடைய அப்பா அம்மா கூட சேர்ந்து அவளுடைய வில்லேஜுக்கு ஒரு ரிச்சுவல் பண்றதுக்காக வந்திருக்கிறாங்க. அதுவும் இது எப்போ நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்கன்னா 1992 நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது போக இந்த வில்லேஜ்ல அடிக்கடி ஒரு ரிச்சுவல் மாதிரி ஒன்று நடக்கும். ஸோ அது எதுக்கான ரிச்சுவல்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த வில்லேஜ்ல ஒரு ரிங் ஒன்று இருந்திருக்குது. அந்த ரிங்னால இந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே நல்லது நடந்திருக்குது. கூடவே இந்த வில்லேஜ் செழித்து இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருந்திருக்குது. ஆனா திடீர்னு கொஞ்சம் பேர் அந்த ரிங்கை திருடிட்டாங்க. ஸோ இதனாலே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ரிங்ல இருந்த பவர்னால அந்த ரிங் மொத்தம் 5 பாகங்களா பிரிஞ்சு போச்சு. அப்படி பிரிஞ்சது மட்டும் இல்லாம ஒரு டீமன் இந்த வில்லேஜுக்கு வந்து அங்க இருந்த எல்லாத்தையுமே கொலை பண்ணி போட்டுருச்சு. ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால இந்த வில்லேஜ் பழைய மாதிரி இல்லாம நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால தான் ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணி அந்த டீமன்ஸை சமாதானப்படுத்திட்டாங்கன்னா அந்த ரிங் மறுபடியும் உங்களுக்கு கிடைச்சி உங்க ஊர் வந்து மறுபடியும் செழிச்சு வரும்ன்ற மாதிரி நம்பிக்கையோட தான் இப்போவும் அந்த ரிச்சுவல் வந்து பண்ண போறாங்க. அதை பார்க்கறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் அவளுடைய ஃபேமிலியோட வந்திருக்கிறா. ஸோ அந்த ரிச்சுவல் எந்த மாதிரி பண்றாங்கன்னா, ஒரு பொம்மை மாதிரி இருக்குது. அது ஃபுல்லுமே இந்த மீட்டெல்லாம் சொருகி வச்சு ஏதோ ஒரு பிரேயர் மாதிரி காட்டுக்கு நடுவில் பண்றாங்க. அந்த டைம்ல திடீர்னு என்ன ஆகுதுன்னா, காட்டுக்கு நடுவுல இருந்து ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கவும், ஸோ கொஞ்ச நேரத்துல இந்த ரிச்சுவல் வந்து முடிஞ்சு போகுது. அதனால எல்லாருமே அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோயினோட ஃபேமிலி அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்பதான் ஹீரோயின் திரும்பி பார்க்கறா. பார்த்தா இவளுடைய அங்கிள் மட்டும் அந்த காட்டை நோக்கி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இவளுக்கு தெரியுது. ஸோ கட் பண்ணா இன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குதுன்னு முழிச்சு பார்த்தா வெளியில யாரோ போற மாதிரியான சத்தம் கேட்குது. யார் அது அப்படின்னு எட்டி பார்த்தா இவளுடைய அப்பா தான் போயிட்டு இருக்காரு. ஏதோ பேகை மாட்டிட்டு காட்டுக்குள்ள போற மாதிரி தெரியுது. ஸோ அப்படியே கட் பண்ணா இந்த அப்பா எங்க போயிட்டு இருக்காருன்னா, காட்டுக்கு நடுவில் தான் வந்துட்டு இருக்காரு. அதுவும் அந்த ரிச்சுவல் நடந்துச்சு இல்லையா, அந்த பகுதியை நோக்கி தான் வராரு. அப்படி வரும்போது அந்த இடத்துல இந்த மீட்டை வச்சு நிறைய ரிச்சுவல் பண்ணாங்க இல்லையா, அந்த மீட்டெல்லாம் அப்படியே மரத்து மேலெல்லாம் அப்படியே சொருகி இருக்குது. அதை பார்த்துட்டு இவரு கையில ஒரு டார்ச் வச்சுட்டு முன்னாடி மெல்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இவருடைய கண்ணுக்கு அந்த டீமன் தெரியுமா, டக்குன்னு பயந்துடுறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல அது காணாம போயிடுது. மறுபடியும் இவர் உள்ள போலான்னு போகும்போது பின்னாடி ஏதோ சத்தம் கேட்கவும், இந்த டைம்ல யாரா அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க இருக்கிறது நம்ம ஹீரோயின் தான். உடனே அவகிட்ட வந்து, இங்க என்ன பண்ற, இங்க எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டதுமே, இல்லப்பா நீங்க தனியா எங்கேயோ போனீங்கல்ல, அதான் உங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு வித்தியாசமான சவுண்டு கேக்குது. உடனே இவங்க 2 பேரும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு பிரைட்டான லைட்டு நைட் டைம்ல இந்த டைம் காட்டுக்குள்ள அடிக்கவும் அதை நோக்கி 2 பேரும் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச தூரம் உள்ள போனதுமே மறுபடியும் ஒரு பயங்கரமான சவுண்டு கேட்கவும், இதுக்கு மேல உள்ள போக கூடாதுன்னு ஹீரோயினுடைய அப்பா என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஹீரோயினை அங்க இருக்கிற ஒரு சின்ன கேபின் மாதிரி இருக்குது, அதுக்குள்ள வந்து உட்கார வச்சுட்டு, இங்க பாரு நீ இங்கேயே சேஃபா இரு, இனிமேல் என்ன பின்தொடர்ந்து வராத, ஏதாவது எனக்கு ப்ராப்ளம்னா இந்த வாக்கி டாக்கி வச்சுக்கோ, இதை ஆன் பண்ணி நான் சொல்ற கோடை மட்டும் சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடையும் சொல்லிட்டு அங்கிருந்து இந்த அப்பா மட்டும் கிளம்பி போறாரு. எங்க போறாருன்னா அந்த லைட்டை நோக்கி தான் வராரு. ஸோ மெல்ல அந்த லைட்டு பக்கத்துல வந்ததுமே அந்த லைட் என்னதுன்னு காமிக்கிறாங்க. பார்த்தா அதுதான் அந்த ரிங். அந்த 5 பாகங்களா பிரிஞ்ச ரிங்ல ஒரு இது வந்து அப்படியே சுத்திட்டு இருக்குது. பக்கத்துல வெளிச்சமா இருக்கவும் இவர் மெல்ல பக்கத்துல போறாரு. கையிலயும் ஏதோ ஒரு வித்தியாசமான பிரேஸ்லெட் போட்டுக்கிட்டு அந்த லைட்டு பக்கத்துல கை கொண்டு போகவும் இந்த டைம்ல மறுபடியும் ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா காட்டுக்குள்ள இருந்து அந்த டீமன் வந்துருமா. உடனே அதை கண்ணை வச்சு ஷூட் பண்ணலான்னு போறாரு. ஆனா இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, இந்த பிரேஸ்லெட்டும் அந்த ரிங்கும் பக்கத்துல வந்ததுனால திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனையாகி அந்த வெளிச்சம் அப்படியே ரொம்ப பிரகாசமா கொஞ்சம் கொஞ்சமா மேல போக ஆரம்பிக்குது. இதை பார்த்த இந்த அப்பாவும் இல்ல இப்படி நடக்க கூடாதுன்னு சொல்றதுக்குள்ளேயே அந்த டீமன் பயந்து ஓடிடுது. அந்த வெளிச்சமும் அப்படியே மேல போய் ஒரு பிரகாசமான லைட்டா மாறுது. நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ தப்பா படுதுன்னு சொல்லிட்டு வேகமா வெளியில வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்து பார்க்கறான். பார்த்தா அந்த ரிங்கு மட்டும்தான் இருக்குது, அப்பாவை காணோம். இவளும் அப்படியே சுத்தி பார்க்கறா. அந்த டைம்ல மேல இருந்து ஏதோ விழுது. என்னன்னு சொல்லிட்டு வேகமா போய் பார்த்தா ஏதோ ஒரு டெட் பாடி தான் விழுந்திருக்கும் போல. அவ்வளவுதான் பயந்து போன இவன் மறுபடியும் அந்த சின்ன ரூம் இருக்கும்ல, அதுக்குள்ள வந்து ஒளிஞ்சிக்கிறா. இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க ஒரு வெளிச்சம் வானத்தை நோக்கி போச்சு இல்லையா, அது வானத்துல ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி ஓபன் பண்ணி அதுல இருந்து தான் டெட் பாடியா கீழே விழுந்துட்டு இருக்குது. ஸோ அப்படி விழுந்ததுல ஒரு டெட் பாடி வந்து ஹீரோயின் இருக்கிற அந்த ரூம்குள்ளேயும் விழ, அவ்வளவுதான் பயந்து அலறி அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கரெக்டா காட்டை விட்டு வெளியில
கீழே வரவும் ஏதோ ஒரு கார் வர மாதிரி இருக்குது, அதுக்கிட்ட என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறா. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு 2023 பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இப்போ நல்லா வளர்ந்துட்டாங்க. அது போக நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணமாகி ரீசெண்டாக தான் டிவோர்ஸ் ஆயிருக்கும். ஹீரோயினுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அது போக நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்பேஸ் மியூசியம் இருக்கும் இல்லையா, அந்த மியூசியம்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க என்ன ஆகுதுன்னா இவளுடைய பாஸ் பண்ண சின்ன தப்புனால ஹீரோயினுடைய வேலை போகுது. அதனால வேண்டாம் இருப்பா பக்கத்தில் உள்ள ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து அவளுடைய பொண்ணு கூட உட்காந்து சோகமா பேசிட்டு இருக்கிறா. ஸோ இவங்க தான் அவளுடைய பொண்ணு. இவங்களுடைய பேர் வந்து வேலன். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணி யாருன்னு கேட்டா ஊர்ல இருந்து தான் கால் பண்ணியிருக்காங்க போல. என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, நீங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. உடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஊருக்கு போறாங்க. ஸோ ஊர்ல வந்து பிக்கப் பண்ண வர்றது நம்ம ஹீரோயினுடைய கசின் தான். இவருடைய பேர் வந்து ஐவி. நம்ம ஹீரோயினை பிக் பண்ணிட்டு அவளுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படி போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு அவளுடைய பழைய நினைவுகள் தான் வருது. அதான் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காட்டை விட்டு வெளியில ஓடி வந்திருப்பா இல்லையா, அப்ப யாரோ ஒருத்தருடைய கார் வந்திருக்கும்ல, அது வேற யாரும் கிடையாது, இவளுடைய அங்கிளுடைய கார் தான் போல. ஸோ அவர் தான் இவளை காப்பாத்தி அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதுமே என்னாச்சுன்னு கேட்கும்போது தான் இவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்றேன். இந்த மாதிரி மேல இருந்து டெட் பாடியா விழுந்துச்சு, அது போக என்னுடைய அப்பாவும் அங்க மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறான். ஆனா இவளுடைய அங்கிள் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, உன்னுடைய அப்பா அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்றாங்க. இதை நம்ம ஹீரோயினால ஏத்துக்கவே முடிஞ்சிருக்காது. ஸோ கட் பண்ணா அடுத்தது பிரசன்ட்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளுடைய அம்மாவுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஸோ அவங்க அம்மாவும் முடியாம தான் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்கள பார்த்து கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு அடுத்தது நேரா அங்கிருந்து கிளம்புறாங்க. அதாவது அடுத்தது நம்ம ஹீரோயின் அவளுடைய வீட்டுக்கு தான் வரா. அப்படி வரும்போது தான் தெரியுது இவளுடைய அங்கிள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த வீட்டை வாங்க ஆசைப்படுறாரு போல, அதுவும் நிறைய காசு கொடுத்து. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இதுல உடன்பாடு இல்ல. ஏன்னா அவளுடைய அப்பாவுடைய நினைவு அந்த வீடு மட்டும் தானே இருக்குது, அதனால முடியாதுன்னு சொல்லிட்டான். இப்படி இருக்க அடுத்தது இந்த அங்கிளோடைய பையனை காமிக்கிறாங்க. ஸோ இவன் தான் அவன். இவனுடைய பேர் வந்து கேங். அது போக நம்ம ஹீரோயினுக்கு இவனை பார்க்கும் போதெல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா இவன் வயசாகாம அப்படியே இருக்கிறான் கிட்டத்தட்ட. ஸோ அப்படியே அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அடுத்தது நம்ம ஹீரோயின் அவளுடைய பொண்ணுகிட்ட வந்து பேசுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது நிறைய புள்ளி பசங்க வந்து ஹீரோயினை வம்பிழுத்து இருந்திருப்பாங்க. அதே மாதிரி நான் உன்னை விட மாட்டேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது நிறைய புள்ளி பசங்க வந்து நம்ம ஹீரோயினை கிண்டல் பண்ண வருவாங்க. ஆனா ஹீரோயினும் சும்மா கிடையாது, தைரியமா அவங்களை எதிர்த்து சண்டை போடுவா. இப்படி இருக்கச்சுல ஒரு நாள் அந்த புள்ளி பசங்கெல்லாம் பயந்து ஓடுறாங்க. யாரை பார்த்துன்னு பார்த்தா நம்ம கேங்க பார்த்து தான். ஸோ அந்த கேங்க பாருங்களேன், இப்பவும் அப்படி தான் இருக்கிறான். அதான் இந்த அங்கிளோடைய பையன். அதுக்கப்புறம் சின்ன வயசு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி அந்த வாக்கி டாக்கி இருக்கு இல்லையா, அதான் ஹீரோயினுடைய அப்பா கொடுத்த அந்த டிவைஸ்ல அந்த அப்பா சொன்ன கோடை வந்து சொல்லி பார்ப்பாங்க. அப்பா வந்து ஏதாவது ரிப்ளை பண்றாங்களா இல்லைனா வேற யாராவது பேசுறாங்களான்ற மாதிரி. ஆனா எந்த ஒரு ரிப்ளையும் வந்திருக்காது. இப்போ பிரசன்ட்லயும் காமிச்சா நம்ம ஹீரோயின் அதே மாதிரி அந்த டிவைஸ்ல அந்த அப்பா சொன்ன கோடை வந்து சொல்லி பார்க்கறாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரிப்ளையும் வரல. அதனால அதை அப்படியே வச்சுட்டு தூங்கலான்னு தூங்குறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நைட் டைம்ல அந்த வாக்கி டாக்கில இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருமா, மிரண்டு போயிட்டுறாங்க நம்ம ஹீரோயின். எந்திரிச்சு யாருன்னு பார்த்தா பேசுறது இவளுடைய அப்பா தான். ஆனா அவர் அவசரமா பேசிட்டு இருக்கிறாரு. நான் சொல்ற கோஆர்டினேட்டை நோட் பண்ணு, ஸோ இதை தான் நீ அந்த பிரேஸ்லெட் மூலமா ஒரு இடத்துக்கு போய் இதை வந்து போடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலா அந்த அப்பா வந்து ஹீரோயின் நினைச்சு பேசல, ஹீரோயினுடைய அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறதா நினைச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே அவசரம்ன்றதுனால நம்ம ஹீரோயினும் அப்பா சொன்ன அந்த கோஆர்டினேட்டை வந்து எழுதி வச்சுக்கிறாங்க. அதுக்குள்ள அந்த சிக்னல் வந்து கட் ஆயிடுது. அப்புறம் என்ன மிரண்டு போன நம்ம ஹீரோயின் வேகமா ஹாஸ்பிட்டல் போய் இதை பத்தி அவளுடைய அம்மாட்ட சொல்லி கேட்கும்போது தான் அம்மாவும் இப்போ நிறைய உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன இருக்குன்னா ஹீரோயின் வந்து ஒரு கோடை வந்து இந்த டிவைஸ்ல சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா, அதை ஹீரோயினுடைய அம்மாவும் அடிக்கடி சொல்லியிருந்திருப்பாங்க போல. அப்படி சொல்லும் போது தான் அவங்களுக்கு ஒரு வாட்டி அந்த டாம் கிட்ட இருந்து சிக்னல் கிடைச்சிருக்கும். அதான் ஹீரோயினுடைய அப்பா கிட்ட இருந்து. ஸோ அது போக அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க அப்பா வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க ஸ்பேஸ் டைம்ல. அங்க ஒரு நிமிஷம்ன்றது நம்ம உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு சமம். அதாவது உங்க அப்பா என்கிட்ட சொன்ன விஷயத்த வச்சு ஒரு பிரேஸ்லெட் இருக்குதான், அதுவும் அந்த பிரேஸ்லெட் இப்போ உங்க மாமா கிட்ட இருக்குது. அந்த பிரேஸ்லெட் எடுத்துட்டு போய் காட்டுக்குள்ள அந்த ரிங் இருக்கும் இல்லையா, அந்த ரிங் கிட்ட கொண்டு போனா அது ஏதோ ஒன்று பண்ணுமா, ஸ்பியர் மாதிரி வருமா, அதை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற கைவிடப்பட்ட மிலிட்டரி பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஒரு இதுல போய் போட சொன்னாங்க. ஆனா அது என்னன்றது எனக்கு தெளிவா தெரியல. இப்பதான் உங்க அப்பா வந்து அவன்கிட்ட கான்டாக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த பேஸ்மெண்ட்ல கூட ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நடக்கிறதா சொன்னாங்க, ஏதோ டேங்கிள் ஜெனசிஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் எதுவுமே தெரியாது, ஏன்னா உங்க அப்பா அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணவே இல்லை. திடீர்னு எப்போ அதுதான் சிக்னல் வரும் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின் வந்து மிரண்டு போறாங்க. அப்போ இவ்வளவு நாள் நான் சொன்னதெல்லாம் உண்மை தானா, நான் பார்த்ததெல்லாம் உண்மைதான், இனிமேல் நீங்க கவலைப்படாதீங்க, அப்பாவை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்றானா நேரா அந்த கேங் இருக்கான் இல்லையா, அதான் அங்கிள் பையன், அவன்கிட்ட வந்து நைஸா பேச ஆரம்பிக்கிறா. இங்க பாரு உங்க அப்பா வந்து ஒரு பிரேஸ்லெட் வச்சிருக்காரு, அதை எடுத்துட்டு வந்தேன்னா நம்ம காட்டுக்குள்ள ஒரு சின்ன வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னதுமே ஃபர்ஸ்ட் அவன் வந்து அதுக்கு ஒத்துக்கல. ஆனா ஹீரோயின் வந்து இங்க பாரு இந்த வில்லேஜ்ல நிறைய மிஸ்டீரியஸா நடக்குது, அதையும் தாண்டி உன்னையும் பாரு, உனக்கும் நீயும் எப்பவுமே இளமையா
இருக்கிற. ஸோ அதுக்கான ரகசியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அந்த காட்டுக்குள்ளே போய் ஆகணும், பிரேஸ்லெட் வேணும் அப்படின்னு சொல்ல இதுக்கு வந்து இந்த கேங் வந்து ஒத்துக்கிறான். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அன்னைக்கு நைட்டே அவங்க அப்பா தூங்கின கேப்பில் நைஸாக அந்த பிரேஸ்லெட்டையும் அது பக்கத்தில் இருக்கிற கன்னையும் எடுத்துட்டு இவங்க கூட வந்துடுறான். ஸோ அதனால நம்ம ஹீரோயினுடைய பொண்ணு அதுக்கப்புறம் அந்த கசின் பையன் கேங் மொத்தமாக 4 பேரும் காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த ரிங் இருக்கிற இடத்துக்கு. அப்படி காட்டுக்குள்ளே போகும்போது அப்படி ஜூம் அவுட்ல நமக்கு காமிக்கிறாங்க. பக்கத்தில் 3 ரிங் மாதிரி தெரியுது. ஆனால் அவங்க இதை பார்க்கல. அவங்க பாட்டுக்கு நேராக காட்டுக்குள்ளே போக ஒரு இடத்துல காரை விட்டுட்டு அங்கேருந்து நடந்தே போகிறாங்க. ஸோ ஹீரோயினுடைய பொண்ணு மட்டும் காரில் இருக்கிறா. ஏன்னா இதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த பொண்ணை மட்டும் காரில் விட்டுட்டு போக இவங்க எல்லாருமே அந்த ரிங் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அது வந்து கொஞ்சம் தூரம் வானத்தில் பிரகாசமாக இருக்க. இதை இவங்க ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே ஹீரோயினுடைய பொண்ணு தனியாக இருக்கா இல்லையா, அவளுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா யாரோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதுமா அப்படின்னு பயந்துட்டே சொல்ல உடனே ஹீரோயின் அதெல்லாம் எதுவும் இருக்காது, சேடாவா இருக்கும், நீ பயப்படாத, நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் நமக்கு தெரியுது இவ சொன்ன மாதிரி இந்த கார் பக்கத்தில் ஏதோ ஒரு லேடி நிற்கிறாங்க போல. ஸோ பயந்து இந்த சின்ன பொண்ணு வந்து குனிஞ்சிக்கிறான். அதே சமயத்தில் இவங்க அந்த ரிங்கை வந்து பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அந்த எடுத்துட்டு வந்த பிரேஸ்லெட்டை அவளுடைய கையில் போட்டுட்டு மெல்ல அந்த ரிங்குக்கு பக்கத்தில் போறா. அப்படி பக்கத்தில் போனதுமே அந்த ரிங் வந்து அப்படியே ஒரு ஸ்பியரா மாறி ஹீரோயின் கை கிட்ட வந்துட்டு இருக்குது. இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா ஒரு லேடி வந்து வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த இடத்துக்கும் வராங்க. யார் நீ அப்படின்னு இவங்க பயந்துட்டே கேட்கும்போது அந்த லேடி அவளுடைய உண்மையான ரூபத்துக்கு மாறுறா. அதாவது ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறுறா, ஒரு டீமன் போலேவா. இவங்களும் வேகமா அதை எடுத்துட்டு போயிடலான்னு அந்த ஸ்பியரை பிடிக்கவும் ஒரு பயங்கரமான சீல்டு மாதிரி வந்துட்டு போகுது. அதனால அந்த மான்ஸ்டர் வந்து காணாம போயிடுது. சரி ஓகே இதுதான் கேப், இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு வேகமா எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி ஓடும்போது மறுபடியும் அந்த மான்ஸ்டர் வந்துருது. இந்த கேங் வந்து ஒரு கன் வச்சிருக்கான் இல்லையா, ஸோ அதை வச்சு அதை ஷூட் பண்றான். அப்படி ஷூட் பண்ணவும் இவனுக்கு நிறைய இல்யூஷன் மாதிரி தெரிய ஆரம்பிக்குது, இவனுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது போல. அதாவது இவனை யாரோ சுடுற மாதிரியும் மறுபடியும் மேல இருந்து கீழே விழுற மாதிரியான விஷன் வந்துட்டு போக அவ்வளவுதான் இவனுக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்தி பொத்துன்னு கீழே உட்காந்துடுறான். நம்ம கசின் பையனும் ஹீரோயின் தான் அவனை காப்பாத்தி மறுபடியும் அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. பின்னாடியே பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டரும் துரத்திட்டு வருது. ஆனா அது மேல கன் ஷாட் அதனால ரொம்ப தூரம் வர முடியல. ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா 3 பேரும் மறுபடியும் தப்பிச்சு காரை எடுத்துட்டு வேகமா அந்த மிலிட்டரி பேஸ்மெண்ட் போறாங்க. ஏன்னா அங்க தானே அந்த கோஆர்டினேட்டர் போடணுன்ற மாதிரி ஹீரோயினுடைய அப்பா சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால அந்த ஸ்பியர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டு அந்த கோஆர்டினேட்டை வந்து டைப் பண்ணவும் அங்க இருந்த ஒரு டிவைஸ் மேல ஒரு ஹாலோகிராம் மாதிரி வருது. அது மூலமா ஹீரோயினுடைய அப்பா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அது போக இங்க 30 வருஷம் ஓடி போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுமே அந்த டாம் வந்து ஷாக் ஆகிடுறாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா அவர் ஒரு CIA ஏஜென்ட்டா ஒரு மிஷன்ல வந்து ஒர்க் பண்ணாரு போல. அந்த ப்ராஜெக்ட் விஷயமா தான் நைட் அந்த ரிங்கு கிட்ட ஏதோ ஒர்க் பண்ணும்போது தான் அவருடைய பிரேஸ்லெட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி அவர் மட்டும் அதை எடுத்து ஸ்பேஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு அட்வான்ஸ்டு ஏலியன் சிவிலைசேஷனால உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல வந்து விட்டுருச்சு போல. இந்த இடத்துல அவருக்கு வெறும் 30 நிமிஷம் தான் ஆயிருக்குதான். ஏன்னா அங்க 1 நிமிஷம்னா அந்த பூமியில வந்து 1 வருஷத்துக்கு சமம் தானே. அதனால இங்க 30 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ள அங்க 30 வருஷம் ஓடி போயிடுச்சா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்க, அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இன்னும் கொஞ்சம் தான் ஆக்சிஜனும் சாப்பாடும் இருக்கு போல. அதுக்குள்ள இவரை காப்பாத்தலன்னா இவருடைய கதை முடிஞ்சிடும். ஸோ ஹீரோயினை பார்த்து நான் ஒரு கோடு வந்து சொல்ல சொன்னேன்ல, அது வந்து நீ இன்ஃபார்ம் பண்ணிய அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா அதை பத்தி நான் இன்ஃபார்ம் பண்ணேன், ஆனா எந்த ஒரு ரிப்ளையும் வரல, மறுபடியும் நீங்க தான் அதுல பேசுனீங்க, உங்களை எப்படி காப்பாற்ற முடியும்னு சொல்லுங்க, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ட்ரை பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்ல உடனே இந்த அப்பா என்ன சொல்றாருன்னா இங்க பாரு அது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஹாலோகிராம் வந்து அப்படியே மறைய ஆரம்பிக்குது. அதாவது அது அப்படியே பறந்து இவங்களுக்கு விசுவல் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்குது. என்னன்னா அந்த பேஸ்மெண்ட்ல வந்து டாக்கிள் ஜெனசிஸ்ன்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை அமெரிக்கன் மிலிட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்குது போல. அதுவும் எதை வச்சுன்னா அவங்களுக்கு இந்த ஏலியன் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு டிவைஸ் கிடைச்சிருக்கும் போல. அதை வச்சு தான் அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோடைய நோக்கமே என்னன்னா லைட்டை விட ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிறது தான், அதுவும் அந்த ஏலியன் டெக்னாலஜியை வச்சு. ஸோ அதனால அவங்க ஒரு ஏலியன் டிவைஸை வந்து எடுத்திருப்பாங்க இல்லையா, அதை டிவைட் பண்ணி ரீபில்ட் பண்ணப்பட்டது தான் இந்த பிரேஸ்லெட்டும் கூடவே இருக்கிற அந்த ரிங்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பியருக்குள்ள தான் 5 ரிங்கும் இருக்குது. அந்த 5 ரிங் வந்து என்னென்ன இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா கிராவிட்டி, கம்யூனிகேஷன், டைம், அதுக்கப்புறம் கலாக்டிக் லேட்டிடியூட், அதுக்கப்புறமா லாங்கிடியூட், இப்படி 5 இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்படின்னா என்னதுன்னா இந்த பிரேஸ்லெட் மூலமா நம்ம எங்க வேணாலுமே போய்க்கலாம், பாஸ்டும் சரி ஃபியூச்சரும் சரி, எந்த இடத்துக்கு வேணாலுமே நம்ம டிராவல் பண்ணிக்கலாம். ஆனா எதிர்பாராத விதமா அந்த ரிங்குள்ள இருந்த கிராவிட்டியோட ரிங்கும் டைமோடைய ரிங்கும் ப்ரோக் ஆயிடுச்சு. அதனால தான் நான் இப்போ வந்து தொலைஞ்சு போயிட்டேன். ஸோ இப்போ நான் திரும்பி வரணும்னா அந்த 2 ரிங்கையும் கண்டுபிடிக்கணும். ஆனா பிரச்சனை என்னன்னா ஒரு ரிங் வந்து பாஸ்ட்ல இருக்குது, இன்னொரு ரிங் வந்து ஃபியூச்சர்ல இருக்குது. அதாவது 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிங் இருக்குது போல, 200 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரிங் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் எடுத்து ஒன்று சேர்த்தா மட்டும்தான் என்னால் மறுபடியும் திரும்பி வர முடியும். அது போக இப்போதைக்கு அந்த ஸ்பியர்ல 2 ரிங் இல்லாததுனால நீங்க அதை சேர்க்கிற வரை அது நிறைய பிரச்சனை பண்ணும். உங்களால அந்த கடந்த காலத்துக்கு போக முடியும், அதுக்கான வழியா அந்த ஸ்பியரை ரெடி
பண்ணி தரும். ஆனால் பிரச்சனை என்னன்னா நீங்கள் ஒரு வெட்ட வெளியில இருந்து தான் அந்த இடத்துக்கு டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 50 மீட்டருக்கு உள்ள உள்ளதை அது இழுத்துட்டு போயிடும். ஸோ அந்த 2 ரிங்கையும் மறுபடியும் நீங்கள் கண்டுபிடிச்சி ஒன்று சேர்த்தா மட்டும்தான் என்னால் திரும்பி வர முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அவருடைய சிக்னல் வந்து கட் ஆயிடுச்சு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே நம்ம அப்போ கடந்த காலத்துக்கு போய் அந்த ரிங்கை வந்து எடுத்துட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் ஃபியூச்சருக்கு போய் மறுபடியும் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்ட வெளியாக இருக்கிற இடத்துக்கு வந்து 4 பேரும் ஒன்றா சேர்ந்து நம்ம ஹீரோயின் பக்கத்தில் நிற்கவும், ஹீரோயின் அந்த பிரேஸ்லெட்டை அப்படியே தூக்கி அந்த ஸ்பியர் பக்கத்தில் காமிக்கிறா. அப்படி காமிச்சதுமே அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் மாதிரி உருவாக்கி இவங்க அப்படியே கடந்த காலத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்பியரே அந்த ரிங் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடும் இல்லையா, அதான் தொலைஞ்சி போன ரிங். அது எங்க இருக்குன்னா இங்க பக்கத்துல அந்த கால மனிதர்கள் வந்து டென்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு மேலே தான் அந்த உடஞ்ச ரிங்கோடைய பாகங்கள் வந்து சுத்திட்டு இருக்குது. ஸோ அதை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா இவங்களுடைய வேலை முடிஞ்சிடும். ஸோ எடுக்கலான்னு போகும்போது தூரத்தில் யாரோ நடந்து வர்ற மாதிரி இருக்குது. யாரா இது, அந்த காலத்து மனிதர்களா அப்படின்னு பார்த்தா அது சாதாரண மனிதர்கள் இல்லை, அது ஜாம்பிஸ் போல. மிரண்டு போன இவங்க தப்பிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஒரு சீல்டு மாதிரி இருக்குது, அதை தாண்டி போக முடியல. ஸோ நம்ம ஹீரோயின் வேகமாக அதை தாண்டி போகிறா. ஸோ ஹீரோயின் கிட்ட தானே அந்த பிரேஸ்லெட் இருக்குது. அவள் போனதுக்கப்புறம் தான் இவங்களால வர முடியுது. எப்படியும் அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. ஸோ தப்பிச்சதுமே பக்கத்தில் அந்த டென்ட் பக்கத்தில் வந்துடுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற மக்கள்லாம் இவங்களை பார்த்துட்டு ரொம்பவே வித்தியாசமாக இவங்கெல்லாம் கடவுள் அப்படின்னு கும்பிடவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கசின் பையனும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த மாதிரி இதுதான் ஃபோனு, இதுதான் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த டைமில் நம்ம கேங் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு வந்து அந்த மிச்சம் இருக்கிற அந்த ரிங் இருக்குல்ல, அதாவது இந்த இடத்துல இருக்கிற அந்த ரிங்கோடைய பாகங்கள்லாம் மேலே பறந்துட்டு இருக்கும்ல, அதை வந்து கையை நீட்டி அப்படியே அதுக்கிட்ட அப்சர்வ் பண்ணுதான்னு பார்க்குறான். அதே மாதிரி அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. அதை அப்சர்வ் பண்ண இவங்களை சுற்றி இருக்கிற சீல்டு வந்து கட் ஆகுது. என்னன்னா அந்த ரிங் இருக்குல்ல, அந்த ரிங் வந்து இந்த ஸ்பியருக்குள்ள வந்து ஜாயின் பண்ணிக்குது. ஸோ ஒரு ரிங்கை கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா அந்த ஜாம்பிஸும் இந்த இடத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிருது. ஸோ அவங்க கூட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அப்படி போட்ட சண்டையில் இந்த டென்ட்டில் இருந்த கொஞ்சம் பேரும் இறக்குறாங்க. ஜாம்பிஸும் நிறைய சாகுது. ஸோ நம்ம ஹீரோயின் இங்கேருந்து சீக்கிரமாக போய் ஆகணும் இல்லையா, அதனால அவளுடைய பொண்ணை தேட்டா, பொண்ணை காணோம். ஸோ வேக வேகமாக அவளுடைய பொண்ணை கண்டுபிடிக்க இந்த சைடு நம்ம கசினும் கங்கும் ஜாம்பி கூட சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடும்போது கசின் கன்னை வச்சு ஒரு ஜாம்பியை ஷூட் பண்ண அந்த புல்லட் சவுண்டு கேட்டதுமே நம்ம கேங்குக்கும் மறுபடியும் ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருது. அவனுடைய விஷயம்லாம் தெரிய ஆரம்பிக்குது. கடைசி ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் அவளுடைய பொண்ணை கண்டுபிடிச்சிட்டு அவளை கூட்டிட்டு வேகமாக அங்கேருந்து தப்பிக்கலான்னு பார்க்கும்போது ஒரு ஜாம்பி வந்து பிடிச்சிருது. ஸோ அதுக்கிட்ட எப்படியோ போராடி அவளுடைய பொண்ணை கூட்டிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவங்க கூட வந்து ஒன்று சேர்றா. அப்படி ஒன்று சேர்ந்ததுமே இவங்க மறுபடியும் பிரசன்ட்டுக்கு போக போகிறாங்க. ஆனால் அந்த டைமில் தான் ஹீரோயின் நோட் பண்ணுறா, இவளுடைய பொண்ணு வந்து ஆப்போசிட்டில் நிற்கிறா. அங்கே இருக்கிற ட்ரைப் கூட்டத்தில் இருந்து ஒரு பொண்ணு கூட நிற்க, அப்போ நம்ம கூட வர்றது யார் அப்படின்னு பார்த்தா அந்த ட்ரைப் கூட்டத்தில் இருந்து ஒரு சின்ன பையன் தான் இங்கே நிற்கிறான். ஸோ மாற்றி ஹீரோயின் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க போல. இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே கரெக்டாக டைம் ட்ராவல் பண்ணுறாங்க. மறுபடியும் இவங்களுடைய அந்த லேபுக்கே வந்துட்டாங்க. இங்கே வந்ததுமே இந்த சின்ன பையன் கத்த ஆரம்பிச்சிட்டான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கும் தலையை வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ மறுபடியும் அங்கே போகணும், ஆனால் என்ன பண்ணுறது, எப்படி மறுபடியும் அது கூட்டிகிட்டு போகுன்ற மாதிரி அவளுடைய அப்பா கிட்ட மறுபடியும் கான்டாக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்க, ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு கண்டிப்பாக வழி இருக்குது, ஆனால் அதுக்கு நீ மொத்தம் 5 ரிங்கையும் சேர்த்தாகணும். இப்போ 4 ரிங் நம்மக்கிட்ட இருக்குது, இன்னும் ஒரே ஒரு ரிங்கு தான், அதையும் ஃபியூச்சரில் போய் எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்மளால் மறுபடியும் அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த சைடு கடந்த காலத்தில் காமிச்சா ஹீரோயினுடைய பொண்ணு அங்கே இருந்த அந்த ட்ரைப் கூட்ட லேடி கூட பயந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. என்னன்னா சைடில் ஃபுல்லுமே ஜாம்பிஸாக நடந்துட்டு இருக்குது. இந்த சைடு ஹீரோயினுடைய டீமை பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் ட்ராவலுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா ஃபியூச்சரில் தானே இன்னொரு ரிங் இருக்குது. ஸோ அதை மட்டும் ஒன்று சேர்த்துட்டாங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும் இல்லையா, அதனால அப்படியே கிளம்பலான்னு போகும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு அங்கிள் வந்துடுறாரு. கன்னோட வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்றாரு. உங்களுக்கு இதோடைய ஆபத்து புரியல, நீங்கள் கொஞ்ச நேரம் போயிட்டு வந்திருப்பேன்னு நினைப்பீங்கல்ல, ஆனால் அதுலேயே 10 வருஷம் ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்ல இவங்களும் ஷாக் ஆகி வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த உலகமே மாறி போய் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மான்ஸ்டரோட எலும்புக்குள்ளாம் கிடக்குது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்பியரை எடுத்துகிட்டு போனதுனால இங்கே ஆக்டிவேட் ஆகிருந்த சீல்டு வந்து டீஆக்டிவேட் ஆகிடுச்சு, அதனாலேயே உள்ள மான்ஸ்டர் வந்து எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுச்சு, ஏன் உங்கள் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னதும் ஹீரோயின் ஷாக் ஆகுறா. இருந்தாலுமே இதை சரி பண்ண முடியுன்றதுக்காக பரவாயில்ல நாங்கள் இதை வந்து எப்படியாவது சரி பண்ணிவிடுவோம், எங்கள் அப்பா வர வச்சா எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது இவர் கண்ணை காமிச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒழுங்கா நான் சொல்கிறத கேளு, மரியாதையாக அதை என்கிட்ட கொடுத்துரு, உங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னதுமே டக்குன்னு கேங் என்ன பண்ணுறான்னா அவனுடைய அப்பாவுடைய கன்னை பிடிச்சிக்க இவங்க 3 பேரும் அப்படியே டைம் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த அப்பாவும் அந்த கன்னை பிடுங்குறேன்ற பேரில் டக்குன்னு அமுக்குறாரு. புல்லட் சவுண்டு மட்டும் கேட்குது. அதுக்குள்ளே இவங்க டைம் ட்ராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு வந்துட்டாங்க. அதாவது 2224வது வருஷம் வந்துருக்குறாங்க. அதுவும் இந்த இடம் எந்த மாதிரி இருக்குன்னா ஏதோ ஒரு நிறைய டீனேஜர் சுற்றி இருக்கிறாங்க. இவங்களை பார்த்ததுமே மண்டையில் அடித்து மட்டையாக்கிடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கண் முழிக்கிறான். ஸோ அவன் முன்னாடி ஒரு டீனேஜ் பொண்ணு இருக்கிறான். ஸோ அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்து என்ன சொல்கிறேன்னா, உங்ககிட்ட அந்த ஸ்பியரும் பிரேஸ்லெட்டும் இருந்ததை நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி கொடு அப்படின்னு கேட்குறாங்க.
ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டா. ஏன்னா அதில் நிறைய ஆபத்து இருக்கு இல்லையா. ஸோ இப்போ தான் அந்த டீனேஜர்ஸ் அவங்கள பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்க அந்த ரிங்கே மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் காப்பி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க போல. ஏன்னா இவங்க சிட்டி மேலே இருந்த ஃபீல்டு வந்து டீஆக்டிவேட் ஆனதுனால அது மறுபடியும் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ரிங்கு தேவைப்பட்டிருக்கும் போல. ஆனால் அதை ஆக்டிவேட் பண்ணதான் இவங்களுக்கு தெரியாது இல்லையா. அதனால அதே மாதிரி ப்ரோட்டோடைப் மாடலில் ஏதோ ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அது மூலமாக தான் இவங்க சிட்டிக்கு அட்டாக் பண்ண வர எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சிட்டிக்கு வெளியே காமிச்சா நிறைய பாம்லாம் கீழே விழாமல் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ தான் அப்படியே 200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அதாவது 2024. ஸோ அதில் என்ன இருக்குன்னா, நம்ம ஹீரோயின் வந்து டைம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சா இல்லையா, அதனாலேயே அந்த ஃபீல்டு வந்து டீஆக்டிவேட் ஆகிருக்கும். அதாவது அந்த ரிங் எடுத்துகிட்டு போனதுனால ஃபோர்ஸ் ஃபீல்டு டீஆக்டிவேட் ஆகி அது மூலமாக அந்த மான்ஸ்டர்லாம் ஊருக்குள்ள வந்து எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து சிட்டியை அட்டாக் பண்ணிட்டு இருந்திருக்கும். ஸோ அதனால அதை அழிக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்று கூடி எப்படியோ அதை அழிச்சிருக்காங்க ஃபாரின் கண்ட்ரி ஹெல்ப் மூலமா. ஸோ அப்படியே டைம் போக போக அழிஞ்ச கண்ட்ரியை மறுபடியும் அவங்களே ஹெல்ப் பண்ணி அதை வந்து ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் போக போக தான் தெரியுது இந்த ஃபாரின் கண்ட்ரிலாம் இங்கே உள்ள ரிசோர்ஸ்க்கு ஆசைப்பட்டு தான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே உறிஞ்சி விட்டு இவங்கள ஒரு ஏழை நாடாக மாற்றிட்டாங்க போல. ஸோ அப்போ தான் இந்த டீனேஜர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பேஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் அந்த மிலிட்ரி பேஸ். அங்கே தானே இந்த ரிங்குக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்கும். அங்கே போய் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு இதை பற்றிலாம் கொஞ்சம் தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு வானத்துலேருந்து இந்த பிளாக் ஹோல்லாம் ஓப்பன் ஆகி அது மூலமாக தான் மான்ஸ்டர்ஸ்லாம் இந்த உலகத்துக்கு வந்திருக்குது போல. அதாவது இந்த டைம் வந்து ரொம்பவே கொலாய்ட் ஆகி மாற்றி வர்றதுனால நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்குது போல. ஸோ இவங்களும் அந்த சீக்ரெட் லேபை கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அது மூலமாக தான் அந்த ரிங்கை பற்றிலாம் தெரிய வந்திருக்கும். ஸோ அதனால தான் இந்த டேக்கிள் ஜெனசிஸை பற்றி நாங்கள் படித்து அது ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனால் அதுவும் எங்களால் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே இருக்கிற ரிங் மாதிரியே ஒரு அச்சாசல் காப்பி மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அது மூலமாக நாங்கள் சர்வே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கிறத ஒரிஜினல் ரிங் 4 ரிங் இருக்குல்ல, இது கூட இங்கே இருக்கிற ரிங்கை சேர்த்தா தான் 5வது ரிங் ஆகும். ஸோ அதனால இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் நம்ம ஹீரோன் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அதே டைமில் இந்த சைடு இந்த அங்கிளை காமிச்சா அவங்க மேலே தான் புல்லட் பாஞ்சிருக்குது போல. கிட்டத்தட்ட சாகிற நிலைமைக்கு போக போகிறாரு. இந்த கேங்கும் ரொம்பவே மன்னிப்பு கேட்குறான். ஆனால் இந்த அங்கிள் சாகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் அவருடைய உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவருடைய உண்மையான காலகட்டம் என்னன்னா, 1964 வருஷம் போர் நடந்திருக்கிற டைமில் தாய்லாண்டில் இருக்கிற பிரிசனர்ஸை அந்த லேபில் கூப்பிட்டு வச்சு அவங்க கிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. கூடவே அவங்கள டைம் ட்ராவல் பண்ணவும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதில் வரப்பட்டவங்க தான் இந்த அங்கிளும் கூட இன்னொரு பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேர் வந்து ஜீன். ஆனால் இந்த ஜீனுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொஞ்சம் தெரியுன்றதுனால அந்த லேபில் என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி அந்த டிவைஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க, அப்படி எல்லாத்தையுமே கற்று வச்சுருந்துருக்காங்க போல. ஸோ இவங்களுடைய டைம் வரும்போது இவங்கள அடுத்தது செக்கிங்காக அனுப்ப போகிறாங்க. அப்போ இந்த அங்கிள் வந்து ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்க பின்னாடி அந்த ஜீன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவளுக்கு இதை பற்றி தெரிய வந்திருக்கும் இல்லையா. ஸோ அது மூலமாக நைஸாக நகர்ந்து எப்படியும் அந்த பிரேஸ்லெட்டை வச்சு ஸ்பியரை ஆக்டிவேட் பண்ணி இங்கேருந்து ட்ராவல் பண்ணி தப்பிக்கலான்னு பார்க்குறான். அது மூலமாக கூட கொஞ்சம் சோல்ஜர்ஸும் நம்ம அங்கிளும் போயிட்டுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ண இடம் ஏதோ ஒரு பனி பிரதேசம் மாதிரி இருக்குது. அங்கே வச்சு சோல்ஜர்ஸ் வந்து நம்ம ஜீனை பிடிக்கிறன்ற பேரில் அவளை சுட்டுடுறாங்க. அதனால அவளுக்கு வந்து ரத்தம் ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு அங்கிள் எப்படியாவது ஜீனை காப்பாற்றணுன்றதுக்காக அங்கே இருந்த கன் எடுத்து சோல்ஜரே மிரட்டி சோல்ஜரை ஷூட் பண்ண ஆரம்பிக்க இந்த டைமில் நம்ம ஜீனும் அடுத்த இடத்துக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது வந்த இடம் தான் அந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் வந்திருப்பாங்க இல்லையா, அந்த கடந்த காலம் தான். ஸோ அங்கே வந்து இவங்க பயங்கரமாக சண்டை போட்டுருக்குறாங்க. அப்படி நடந்த சண்டை மூலமாக இங்கேருந்து பரவுற வைரஸ் தான் அந்த ஜாம்பி வைரஸ் போல. ஸோ ஹீரோயின் அட்டாக் பண்ண வந்திருக்கோம் இல்லையா, அது இவங்களால தான். மறுபடியும் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும்தான். அவங்க அப்படியே பறந்து கீழே வரும்போது அந்த சோல்ஜர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு பாம் ஆக்டிவேட் பண்ணி இவங்க மேலே போட்டுட. ஸோ இவங்களும் மொத்தமாக வந்து ஒரு காட்டுக்குள்ளே விழுந்துட்டாங்க. அந்த காடு தான் அந்த வில்லேஜ். ஸோ அங்கே தான் அந்த ரிங்கை விழுந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த ஜீனுக்கு வந்து ரொம்பவே அடிபட்டிருக்கும். கிட்டத்தட்ட அவள் சாகிற நிலைமைக்கு போயிருந்திருப்பா. இதை பார்த்த அங்கிள் வந்து அவளை சாக விடக்கூடாதுன்றதுக்காக அந்த ரிங்கை போட்டுட்டு அது மூலமாக எப்படியாவது காப்பாற்றலாம் ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. ஆனால் கடைசி வரை காப்பாற்ற முடியாமல் போய் அவளும் ஒரு மான்ஸ்டராக மாறியிருப்பான். ஸ்டார்டிங் சீனில் ஒரு லேடியை பார்த்தோம்ல, மான்ஸ்டராக மாறினாங்கல்ல, அவங்க தான் இந்த லேடி. அவங்க இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்காங்க போல. அப்போ தான் ஜீன் இந்த அங்கிள் கிட்ட, என்னால் இனிமேல் நார்மலாக வாழ முடியாது, நீ தனியாக போய் சந்தோஷமாக வாழுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த அங்கிளும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து எப்படியாவது நம்ம கிளம்பி மறுபடியும் நம்ம ஜீனை எப்படியாவது பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான மெத்தடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டை விட்டு கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது தான் நிறைய டெட் பாடி வந்து அந்த காட்டில் கடந்திருக்கும். அதுவும் ஸ்டூடெண்ட்டோட டெட் பாடி. ஸோ இது எந்த இன்சிடென்ட்னா, உண்மையாகவே 100 ஸ்டூடெண்ட்டை அங்கே இருந்த சோல்ஜரே சுட்டு கொலை பண்ணியிருந்திருப்பாங்க போல. அந்த உண்மையான ஸ்டோரியை இது கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமாக நிறைய ஸ்டூடெண்ட்டோட டெட் பாடி வந்து இங்கே கடந்திருக்கும். அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உயிரோட இருந்திருப்பான். அவன் வேற யாரும் கிடையாது, அவன் தான் கங். அவனை இந்த அங்கிள் வந்து தத்தெடுத்து வளர்த்துருப்பாரு. ஸோ இதெல்லாம் இப்போ அவருடைய பையன் கிட்ட சொல்லிட்டு, நம்மளாம் அந்த டைம் கூட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால தான் நமக்கு வயசாகலை,
அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ சாக போகிறேன், நான் எப்படியாவது என்னுடைய காதலியான அந்த ஜீனை பார்க்கணும், என்ன அங்கே எடுத்துகிட்டு போன்ற மாதிரி கதறி அழுதுட்டு இருக்கிறாரு. டக்குன்னு அடுத்த சீனில் இந்த ட்ரைப் லேடியை காமிக்கிறாங்க. அதான் ஹீரோயினுடைய பொண்ணு அவங்க கூட தானே இருப்பான். அவங்க 2 பேரும் எங்கே கண் முழிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு தேட்டரில் கண் முழிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி நம்ம இங்கே வந்தோன்றது ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு மெல்ல வெளியில் வந்து பார்க்குறாங்க. அப்படி வெளியில் வரும்போது வெளியில் ஏதோ ஒரு மான்ஸ்டர் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ பயந்து அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா ஹீரோயின் கிட்ட அந்த டீனேஜர்ஸ் இங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லி இதுக்கு ஒரே வழி அந்த ரிங்கும் பிரேஸ்லெட்டும் தான். ஸோ அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணி இதை சரி பண்ணுறது மூலமாக தான் எல்லாம் நார்மல் ஆகும். ஸோ எங்களுக்கு அதை சொல்லித்தாங்க அப்படின்னு ரொம்பவே கெஞ்சி கேட்டதுனால கடைசியில் நம்ம ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிறா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டெமோ பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு மான்ஸ்டரை ஒரு கூண்டில் பிடிச்சி வச்சுருந்துருப்பாங்க. அதை நம்ம ட்ராவல் பண்ணி செக் பண்ணலாம் அப்படின்னு அதை வந்து ட்ராவல் பண்ண வைக்கலான்றதுக்காக அந்த ஸ்பியரை யூஸ் பண்ணுறா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மறைஞ்சிருது. ஸோ இப்படி இங்கேருந்து போனால் என்ன ஆகும், ஃபீல்டு வந்து டீஆக்டிவேட் ஆயிரும் இல்லையா. அதனால இவங்க சிட்டியை பாதுகாத்துட்டு இருந்த அந்த ஃபோர்ஸ் வந்து டீஆக்டிவேட் ஆகுது. இதனாலே மேலே இருந்த பாம்லாம் ஆக்டிவேட் ஆகி இங்கே வெடிக்க வருது. ஸோ கொஞ்ச நேரத்தில் இவங்க டைம் ட்ராவல் பண்ணி அனுப்பின மிருகத்தை திரும்பி கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி அதுவும் ஒர்க் ஆகிடுது. ஆனால் பிரச்சனை என்னன்னா அந்த கூண்டுக்குள்ளே அந்த மிருகம் இல்லை, வெளியில் இருக்குது. ஸோ இதனாலேயே அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. எல்லாருமே தப்பிச்சு ஓடுறாங்க. ஸோ கொஞ்சம் டீனேஜர்ஸ் வந்து அதை சுட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா மறைஞ்சி இன்னொரு இடத்துக்கு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா இது வந்து இப்போ டைம் ட்ராவல் பண்ணிச்சு இல்லையா, அது மூலமாக அதுக்கு வந்து இந்த மாதிரியான பவர் கிடைச்சிருச்சு போல. அதே டைமில் இவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த ரிங் வந்து 5வது ஒரு இதை வந்து அப்சர்வ் பண்ணும் இல்லையா, அதுக்கான இதில் எது அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா இந்த டீனேஜர்ஸே ஒரு ஃபேக்கான இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அதை டெம்பரரியாக வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது. ஸோ இந்த டைமில் அந்த மான்ஸ்டர் இவங்க முன்னாடி வந்து இவங்களை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்க டக்குன்னு நம்ம கசின் என்ன பண்ணிடுறான்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இறகை வந்து உருகிட அது இங்கே திரும்பின கேப்பில் ஒருத்தன் வந்து கரெக்டாக ஷூட் பண்ணுறான். இது மறையலான்னு போகிறதுக்குள்ளேயே அந்த புல்லட் பட்டு அது கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல அழிஞ்சு போயிடுது. ஸோ கட் பண்ணால் இப்போ அடுத்தது எல்லாருமே வெளியில் வந்து ஒன்றா நின்று பேசுகிறாங்க. ஸோ இப்போ கரெக்டாக ஃபைனல் ரிங்கையும் எடுத்துட்டு இங்கேருந்து போகலான்ற மாதிரி முடிவுக்கு வராங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த டீனேஜர்ஸையும் நீங்களும் எங்கள் கூட வந்துருங்க அப்படின்னதும் இல்லை இந்த சிட்டி வந்து ஆபத்தில் இருக்குது, நாங்கள் இங்கேருந்து வர முடியாது, நாங்கள் இதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த அளவுக்கு டைம் லைனை வந்து சீக்கிரமாக சரி பண்ணுறீங்களோ அப்போ தான் இது எல்லாமே பிரச்சனையும் சால்வ் ஆகும், இல்லைனா வேறு எதுவுமே பண்ண முடியாது. சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போய் இந்த 5 ரிங்கையும் ஒன்று சேர்த்து எப்படியாவது டைம் லைனை மறுபடியும் கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே அடுத்தது அந்த பேஸ்க்கு வந்து இங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறாங்க. அப்போ கசின் என்ன சொல்கிறான்னா நான் உன் கூட வரல, நான் இந்த டீனேஜர் கூட இருக்கிறேன், ஏன்னா இவங்களுக்கு இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் தேவைப்படுது, நான் இவங்களுக்கு இங்கேருந்து வழிகாட்டுறேன், நீ சீக்கிரமாக போய் அந்த டைம் லைனை சரி பண்ணு அப்படின்னு சொல்ல. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழி தெரியல. அதனால நம்ம ஹீரோயின் அந்த ட்ரைப் பையன் இருக்கான் இல்லையா, அவங்க 2 பேரும் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த தேட்டருக்குள்ளே காமிச்சா ட்ரைப் அம்மாவும் ஹீரோயினுடைய பொண்ணும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு ஜாம்பிஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு இந்த ட்ரைப் அம்மா இந்த இடத்துக்கு எப்படி வந்திருப்பாங்கன்னா இவங்க யூஸ் பண்ணுற அந்த டைம் ஸ்பியர் வந்து அடிக்கடி கொலைட் ஆகிடுச்சு இல்லையா, அப்படி கொலைட் ஆனதுனால தான் அங்கங்கே இந்த மான்ஸ்டராக தான் அந்த காலத்தில் வாழ்ந்த டைனோசர்ஸ், அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் வரப்போகிற நிறைய ஆர்டிஃபிஷியல் உயிரினம் அப்படின்னு எல்லாமே இப்படி கொலைட் ஆகி அங்கங்கே போக ஆரம்பிக்குது. அப்படி வரப்பட்டத்தில் தான் இந்த ட்ரைப் அம்மாவும் வந்திருக்காங்க. இது போக இப்போ எதுக்கு பயந்து ஒழிஞ்சிருக்காங்கன்னா அந்த சாம்பி வந்து இவங்களை துரத்தி வந்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுலேயும் இன்னும் நிறைய சாம்பிஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அதுக்கு பயந்து இவங்க ஒளிஞ்சிருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கேன். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினும் அந்த ட்ரைப் பையனும் அந்த பேஸ்க்கு வந்துருவாங்க. அங்கே தான் நம்ம கங்கு வந்து ரொம்பவே சோகமாக இருப்பான், அவனுடைய அப்பாவை இழந்த சோகத்தில். ஸோ அவனுடைய அப்பாவுடைய உண்மை எல்லாத்தையுமே சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணேன். ஸோ ஹீரோயினும் ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்தது சரி ஓகே நம்ம ரீசெட் பண்ணலாம், டைம் எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணால் மட்டும்தான் மறுபடியும் எல்லா இடமும் நார்மல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த வாட்டி அந்த பிரேஸ்லெட் போட்டு அவன் ரீசெட் பண்ணுவான்னு பார்த்தா அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஸ்டூடெண்ட் ட்ராஜடி இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, அதான் 100 ஸ்டூடெண்ட்டை சோல்ஜர்ஸ் வந்து கொலை பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறான். அவன் எப்படியாவது எல்லா ஸ்டூடெண்ட்டையும் காப்பாற்றிடலான்றதுக்காக. ஸோ நம்ம ஹீரோயின் தடுக்கலான்னு போகிறதுக்குள்ளேயே அவன் இந்த இடத்துக்கு வந்துட்டான். ஸோ பார்த்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பரபரப்பாக ஓடிட்டு இருக்காங்க. இவனை பார்த்ததுமே ஒருத்தர் வந்து நீங்கள் தான் இருக்கியா, வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. ஆனால் இவனும் தப்பிச்சு போகலான்னு போகும்போது இவன் ஆல்ரெடி பாஸ்ட்டுக்கு வந்திருப்பான் இல்லையா, அதனாலே என்ன ஆகுதுன்னா டைம் வந்து மறுபடியும் கொலைட் ஆக ஆரம்பிக்குது. இருந்தாலுமே பாஸ்ட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. சோல்ஜர்ஸ் எல்லாருமே மறுபடியும் வந்து ஸ்டூடெண்ட்ஸை சுட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ அந்த சோல்ஜர்ஸ்லாம் மறைஞ்சு போய் ஆனால் மறுபடியும் அதே சம்பவம் வந்து நடக்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து வருது. இந்த வாட்டியாவது நம்ம எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு தப்பிச்சு ஓட பார்க்குறான். அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா எல்லா டைம்லேயும் ஒரு போர்ட்டல் மாதிரி ஜாயிண்ட் ஆகுது. என்னன்னா இப்போ கடந்த காலத்தில் நடக்கிறது இங்கே வருது, இங்கே நடக்கிறது அங்கே போகுது. இப்போ ஃபியூச்சரில் பெரிய போரே நடந்துட்டு இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற புல்லட்லாம் இங்கே அடியில் வருது. அதான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து சோல்ஜர்ஸே சுட்டு தள்ளுது. இப்படி டைம் கம்ப்ளீட்டாக கொலைட் ஆகுது. அப்படி கொலைட் ஆகுனதுல கடைசியில் சோல்ஜர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டை சொல்கிறாங்களோ இல்லையோ அந்த ஃபியூச்சர்லேருந்து வந்த புல்லட்னால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இறந்து போகிறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம கங்கு வந்து மறுபடியும் ரொம்பவே கஷ்டப்படுறான். நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அந்த ரிங்கை கொடுத்துட்டு உண்மைதான் என்னுடைய இதை நான் சேஞ்ச் பண்ணிடலாம்னு நினச்சேன், ஆனால் அதை மாற்ற
முடியாது போல, இந்த கேமராவில் மட்டும் நீ ஃபியூச்சரில் போய் கொடு, ஏன்னா உண்மை என்னன்றது அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே 2 சோல்ஜர்ஸ் வந்து இவனை சுட ஆரம்பிக்கிறாங்க. இவன் அவங்க 2 பேர்த்தையும் போய் அட்டாக் பண்ண போறான். ஸோ இவனுடைய ஆசையே இங்கேயே இருக்கிறது தான். உடனே நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே அவளுடைய அந்த பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணுறா. ஸோ டைம் ட்ராவல் பண்ணி எங்கே வந்து இருக்கிறான்னா அந்த தேட்டர் இருக்கிற இடத்துக்கு தான். அதான் அந்த ட்ரைப் அம்மாவும் ஹீரோயினுடைய பொண்ணும் இருக்கிற இடத்துக்கு. அங்கே வந்து பார்த்தா அங்கே ஜாம்பிஸ் 2 பேரையும் அட்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஹீரோயின் வேகமாக கத்தி அவளுடைய பொண்ணை தேடி கூப்பிட, ஸோ அவளுடைய பொண்ணு அம்மான்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டா. நல்ல வேலைக்கு அவளை ஜாம்பி கிடைக்கல. ஆனால் அந்த ட்ரைப் பையனுடைய அம்மாவை வந்து ஜாம்பி கடிச்சிருக்கும். ஸோ அவங்கள பார்த்து இவன் ரொம்பவே கத்திரியா இருக்கிறான். இருந்தாலும் இவங்களால இனிமேல் வேற எதுவும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ மறுபடியும் அதை யூஸ் பண்ணி இவங்களுடைய ப்ரெசண்ட்டுக்கே வராங்க. அதான் அந்த லேபுக்கு வந்துடுறாங்க. ஆனால் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்குது. ஏன்னா அங்கங்கே வந்து நிறைய புல்லட் வந்துச்சு இல்லையா, அதுலேயே இவளுடைய வயிற்றுல கொஞ்சம் பாஞ்சிருக்கும் போல. ஸோ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, என்னால் முடியலை, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிரேஸ்லெட்டை வச்சு ரிங்கை வந்து மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணி எல்லாத்தையுமே நார்மல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்து அந்த டிவைஸ் கிட்ட போக சொல்கிறா. இவங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா அந்த மான்ஸ்டர் மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துடுது. ஆனால் அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அந்த 5 ரிங்கை ஒன்றா சேர்க்கிறாங்க. அப்படி சேர்த்ததுமே அந்த ரிங்கை அப்படியே க்ளோ ஆக ஆரம்பிக்குது. கூடவே இந்த மான்ஸ்டருக்கும் பயங்கரமாக வலி எடுக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய எனர்ஜி வெளிப்படுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அது அப்படியே வெளிப்பட்டு எல்லா டைம் லைனையும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல கண்முழிக்கிறா. அதாவது இப்போ எல்லாம் சரியான மாதிரி தெரியுது. அவளுடைய அம்மாவுடைய வாய்ஸ் மட்டும் கேட்குது. அதுவும் அவங்களுடைய வாய்ஸில் என்ன கேட்குதுன்னா, இந்த உலகத்தில் எது நாள் வரைக்கும் அன்பு இருக்குதோ அது நாள் வரைக்கும் இந்த உலகம் அழியாது அப்படின்னு சொல்கிற மாதிரியும், அவளுடைய அப்பாவுடைய வாய்ஸில் இந்த உலகத்தில் எல்லா விஷயத்துலையுமே ஆரம்பமும் இருக்கும் முடிவும் இருக்கும், ஸோ நிரந்தரம்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரியும் டக்குன்னு அந்த எனர்ஜி எல்லாமே அப்படியே வெளிப்படுற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த லேப்ல தான் இருக்கிறா. அவள் அப்படியே அந்த குழந்தைங்க மேலேயே மயங்கிட்டா. அது மட்டும் இல்லாமல் நம்ம அங்கிள் வந்து அந்த ஜீன் பொண்ணு கூடயே ஆன்மாவாக சேர்ற மாதிரியும் ஒரு பிளாக் ஹோல் மாதிரி உருவாக்கி அதில் அந்த டைமில் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி இழுக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் வேற எங்கேயோ கண்முழிக்கிறா. பார்த்தா அவளுடைய வீட்டில் தான் கண்முழிக்கிறா. பக்கத்தில் தான் அவளுடைய பொண்ணு இருக்கிறா. ஸோ அவகிட்ட கேட்டு இது கனவு இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேக வேகமாக ஹாஸ்பிட்டல் போகிறா. அங்கே அவளுடைய அம்மா இருக்கிறாங்க. ஸோ அவளுடைய அம்மா கிட்ட, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, என்னால் அப்பாவை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்ல அவங்களும் ஃபீல் பண்ணி, நீ எதுவும் கவலைப்படாத, அப்பா நேற்று தான் என்னுடைய கனவுல வந்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ 2 பேருமே அப்படியே எமோஷனலாக அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டில் நம்ம ஹீரோயின் அவளுடைய அம்மாவை கூட்டிகிட்டு வெளியில் வந்திருக்கிறா. கூடவே ஹீரோயினுடைய பொண்ணும் அந்த ட்ரைப் அம்மாவுடைய பையனும் இருக்கிறாங்க. ஸோ அந்த பையனை நம்ம ஹீரோயினை அடாப்ட் பண்ணிக்கிட்டா போல. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் நம்ம ஹீரோயின் அந்த ஸ்பியரையும் கையில் வச்சிருக்கிறா. அதான் இப்போ 5 ரிங்கும் பக்காவாக இருக்கிற அந்த ஸ்பியர். ஸோ இது மூலமாக அவள் நினச்ச இடத்துக்குலாம் போக முடியும். ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கிட்டே அவளுடைய அந்த கசினை காப்பாற்றலாமா அப்படின்னு நினைக்கிறா. ஏன்னா அவன் ஃபியூச்சரில் இருக்கான் இல்லையா, அந்த டீனேஜுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலான்னு கூடவே இருந்திருப்பான் இல்லையா. ஸோ அதை அப்படியே பார்க்குறாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ வித்தியாசமாக இருந்துச்சுல, கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ டைம் ட்ராவல் படம்னாலே கொஞ்சம் குழப்பி எடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் நம்மளை கொஞ்சம் குழப்பியிருப்பாங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு நல்ல எண்டிங்காகவே முடிச்சிருக்காங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.